அண்மைச் செய்தி. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மழை குறித்தான விவரங்கள் என பகிரலாம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக அங்கு ஏற்கனவே பேரிடர் மீட்பு குழுவினர் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் அது மட்டுமல்லாமல் நிவாரண மையங்கள் தொடர்பாகவும் தற்போது முதலமைச்சர் கோவை, நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். மேலும் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்வது உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழைநீர் தேங்கி நிற்பதாக அங்கிருந்து மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அரசுக்கு அறிவு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றார். ஏற்கனவே தமிழ்நாடு பேரிடர் மீட்பு துறை மூலமாக கணிசமான மீட்பு படை வீரர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் கூடுதலாக எந்த மாவட்டத்திலேனும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீட்பு குழுவினர் தேவைப்பட்டால் பேரிடர் மீட்பு படையினர் மூலமாக அந்த குழுவினரை அனுப்புவதற்கும் தயார் நிலையில் அரசு உள்ளது. இந்த நிலையில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை பாதிப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. மழை நிலவரங்களுக்கு ஏற்ப உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டவர்களுக்கு மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தி வருகின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.